ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அமாவாசை ப்ரேயருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயின்னு இருக்கோம். அப்புறம் பால் சக்கரை எல்லாம் வாங்கிட்டு நான் பேக்கில் அதான் ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் சர்ச்சுக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுன்னு போயின்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷிபா அவங்க அம்மா பாப்பா எல்லாருமே கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வழியில் போகும்போது ஷீபாவும் பையன் ஒரே அட்டகாசம் பண்ணி அழுதுனது. அப்புறம் கோச்சிக்கினார் அவர். சர்ச்சுக்கு தூக்குனா கூட வரல. அப்புறம் அவங்க அம்மா போய் தூக்கி எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் போயிட்டு ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு. அப்புறம் நான் காசு கொடுத்துட்டு ஆட்டோலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டு பால், ப்ரூ, காஃபி தூள், சர்க்கரை இதெல்லாம் இப்போ வந்தால் போட்டு தரணும். அப்புறம் அக்கா வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் பற்றி சொல்லின்னு இருந்தாங்க. நிறைய கேட்டுருந்தாங்க அங்கே உட்காந்துட்டு. அப்புறம் முடிச்ச உடனே ஆந்திராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். மாதம் அமாவாசை ப்ரேயர்னா நெல்லூர் சிவப்பேட்டை தடை, அப்புறம் வந்து ரேணுகுண்டாங்க இதெல்லாம் போடுவாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சு அக்கா பிரசவம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு சாங்கு பாட்டு சொன்னாங்க. ஒரு பாட்டு எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் ஒரு சாங்கு பாடினேன். அப்புறம் சாங்கு பாடி முடித்த உடனே எப்போவுமே மிட்நைட் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் காசு போட்டு மிட்நைட் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். அதுக்காக ஒரு பையனை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் அக்கா வந்து லாஸ்ட்டு ஃபைனல் மெசேஜ் கொடுத்துட்டு ஆண்டவரோட வார்த்தையை கொடுத்துட்டு மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் தருவாங்க. அந்த வாக்குத்தத்தம் முடிச்ச உடனே அப்புறம் மிட்நைட் பிரியாணி வாங்கி வந்துட்டான் எங்கள் மாப்பிள்ளை. மட்டன் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வாங்கி வந்து புள்ளியனுப்பில் தான் இருக்கும். ஷேபாவும் பிரியாணி சாப்பிட்டுச்சு. அப்புறம் நானும் சாப்பிட்டு சாப்பிடும்போதே கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு கிளம்பி வரத்துக்கு 4 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்.